ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாங்க. 2 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாரம்பரியமான கைமுறுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு அது சுத்த தெரியாததுனால நம்ம செய்ய மாட்டோம். இந்த மெத்தடில் சுற்றி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம அடிக்கடி செய்யலாம். முறுக்கு சுடுறதுக்கு முறுக்கு மாவை ரெடி பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு சின்ன உருண்டையை மட்டும் எடுத்துட்டு அந்த உருண்டையை எண்ணெயில் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லேசாக டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு நம்ம நடுவிரல், கட்டை விரல், ஆள்காட்டி விரல் இந்த 3 விரலை யூஸ் பண்ணி சுற்றணும். இப்படி சுற்றணும் பாருங்கள். முறுக்கு சுற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை பனியன் கிளாத்தோ தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பாட்டில் மூடிய, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மூடிய வச்சுக்கலாம். இல்லை சில்வர் கிண்ணம் கூட வச்சுக்கலாம். உங்கள் முறுக்கு சைஸுக்கு தகுந்தாப்பில் அளவு எடுத்துக்கோங்க. பாட்டில் மூடியை வச்சுட்டு இப்போ அதை சுற்றி இந்த மாதிரி நம்ம சுற்றணும். இப்படி சுற்றுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் சுற்றுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணேன்னா 3 டம்ளர் புழுங்கல் அரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி எடுத்திருக்கேன். அரைக்கிறப்பயே 10 வரமிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை சலித்து இந்த அரைச்ச மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிருக்கேன். முறுக்கு மாவு பிசைகிறப்பவே கொஞ்சம் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் சுற்றுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது அடுத்து போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெக்னிக் இதாங்க. நம்ம முறுக்கு மாவை ரெடி பண்ணிவிட்டு சின்ன உருண்டையை மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து எண்ணெயில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கணுங்க. இப்போ எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக முறுக்கு சுற்றுறப்ப ஈரத்துணியில் சுற்றி எடுக்கணும். இந்த மாதிரி ஈரத்துணியில் சுற்றின முறுக்கை வந்து நம்ம ஈஸியாக உடையாமல் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கைமுறுக்கு சுற்றி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாங்க. இப்போ ஃபங்க்ஷன் வீட்டு பந்தியில் வைக்கிற முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது வீட்டில் அப்படின்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸை துருவிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். அது கூடவே 2 ஸ்பூன் பாசிப்பருப்பையும் சேர்த்து ஊற வச்சிடணும். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு இந்த மசாலா மட்டும் சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டு டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டுப்பல் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் ட்ரை பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். நம்ம பொரியலுக்கு எப்போயும் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், முட்டைக்கோசு எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிட்டு கடைசியில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு அப்படியே இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பந்தியில் வைக்கிற டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.